வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்து நம்ம தைக்கிறோம். ஆனால் நமக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு தைக்கிறதுக்கான நேரமே கிடைக்க மாட்டுது. ஆனால் எனக்கு தைக்க ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த ஒரு தாட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நானுமே அந்த வேலையெல்லாம் செய்கிறேன் இல்லையா, அதனால் எனக்குமே அதனுடைய ஃபீலிங்லாம் தெரியும். அதனால தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நிறைய மோட்டிவேஷன்லாம் கேட்டு நீங்களும் எப்படிலாம் நம்ம பிளான் பண்ணி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நமக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா, டைம் அதுவாக கிடைக்காது இல்லையா, நாம் தான் அந்த டைமை உருவாக்கிக்கணும். நம்ம அதுக்கேற்ற போல் நம்ம பிளானை நம்ம யோசித்து பண்ணிக்கணும். இன்றைக்கி நைட்டுக்கே நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் நைட்டே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சி என்ன லன்ச் செய்யணும்னு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லன்ச் செய்யணும். இப்போ பசங்க லீவில் வீட்டில் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் நம்ம டிஃபன் செஞ்சு கொடுக்கணும், அதையும் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை எப்படி நம்ம கரெக்டாக நம்ம வழி நடத்திக்கிட்டு போகணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நேற்றுக்கு அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணிக்கணும். நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், நாளைக்கு என்ன மாதிரிலாம் இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது நாளைக்கு நமக்கு. அப்போ நம்ம அதுக்கேற்ற போல் நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து வச்சுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைக்கும். நீங்கள் இன்னொன்று, கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ணிக்க பார்க்கணுமே தவிர, கிடைக்கிற நேரத்துக்கு செத்த நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நம்ம நினைக்கிற இலக்கை அடையிறதுக்கு வாய்ப்பே நமக்கு கிடைக்கலன்னு தான் நம்ம எல்லார்கிட்டையுமே சொல்ல செய்வோம் இல்லையா. ஆனால் அப்படி கிடையாது. நமக்கான நேரம் இருக்க தான் செய்யுது. நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அதை யூஸ் பண்ணிக்காமல் நம்ம செஞ்ச வேலைக்கு நம்ம சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறோம். அப்படிலாம் நீங்கள் என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே டயர்டுன்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் மீறி அதுலேருந்து நம்ம கடந்து அதில் நம்ம எப்படி நம்ம அந்த நம்ம வேஸ்ட் பண்ணுற டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. ரொம்பலாம் சீக்கிரமாலாம் எந்திரிக்கணும்லாம் பிளானே இல்லைங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சாலே போதும். நீங்கள் ஒரு 10 மணிக்கெல்லாம் மிஷினில் உட்கார்ற மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு உட்காரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி 9, 9:15க்கெலாம் தண்ணி நின்றுடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிப்போம். இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தண்ணி 9 மணிக்கெலாம் நின்றுடும். அப்போ என்ன பண்ணணும், 6 மணிக்கு எந்திரிக்கிறோமா, 6 மணிக்கு எந்திரிச்சு டிஃபனு லன்ச்சு எல்லாமே அடுப்பு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம்னா, அடுத்தது நம்ம தண்ணி வேலை தான். ஜாமான் கழுவணும், அதுக்கப்புறம் துணி துவைச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். நம்ம வேலை அங்கேயுமே முடிஞ்சிடும். இதுக்கு 1 ஹவர் ஆகும், அதுக்கு 1 ஹவர் ஆகும். 2 ஹவர்ஸில் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் வீட்டுக்குள்ளார வந்தோமா, வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி வேலையை முடிச்சிட்டோம். நம்ம பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு நம்மளுமே சாப்பிட்டுட்டு மிஷினில் உட்கார ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இதுபோல் நீங்கள் எப்பயுமே டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களாலையுமே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான நேரம் தாராளமாக கிடைக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 தைக்கலாம். 2 லைனிங் ப்ளவுஸு ஒரு சாதா ப்ளவுஸ் தைச்சாலே போதும். ஒரு நாளைக்கு 500. அது தைச்சாலே நமக்கு இப்போ சும்மா உட்காந்தா யார் தராங்க நமக்கு அந்த 500 இல்லைங்களா. அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போது நமக்கு பசங்க இருக்காங்க, ஒருத்தர் வருமானம் நமக்கு எப்படி செட் ஆகும், நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், அதை தான் பார்க்க முடியும் இல்லையா. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் 10, 10:30க்கெலாம் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் மிஷினில் உக்காந்துடலாம். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கட்டிங் நீங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 10, 10:30க்கெலாம் நம்ம மிஷினில் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு. அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா. ஏன்னா இப்போது அதில் நமக்கு ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நமக்கு வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால் நீங்கள் இப்போது வேலையை நீங்கள் முடிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க அப்படின்றீங்க பார்த்தீங்களா, மிஷின்லேருந்து வேலையை முடிச்சுட்டு எந்திரிக்க போகும்போது என்ன பண்ணணுன்னா, நாளைக்கு என்ன தைக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இந்த கஸ்டமர்து இந்த ப்ளவுஸ் நம்ம நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அப்போது அவங்களது என்ன பண்ணணும், நீங்கள் எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஒரு 7, 7:30 ஒரு 8 மணிக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வெட்டி எடுத்து வச்சுட்டு மிஷின் மேலே வச்சுட்டு நீங்கள் நைட்டுக்கு டிஃபன் செய்யலாம் இல்லையா.
இல்லையா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம டிஃபன் சாப்பிட்றவங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் தான் ஆகும் நமக்கு கட்டிங் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இல்லையா? அப்போது அந்த டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க. அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டைம் வந்து இப்போ நம்ம காலையில் உட்காந்து நீங்கள் தைக்கிற நேரத்தில் போயிட்டு நீங்கள் வெட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து 1 மணி நேரம் நமக்கு வேஸ்ட்டு தானே அது. நமக்கு கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம அந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம 2 ப்ளவுஸ் தைக்கலாம் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ரொம்பலாம் உங்களை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லலை. ஏன்னா இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் தைக்க தைக்க உங்களையே எப்படி சொல்கிறது, உங்களுக்கே தெரியாது. நீங்கள் மே மே அதை மேலே 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 வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கே புரியாது. ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க, நமக்கு டைமே இல்லை, ஒரு ப்ளவுஸ் தைக்க கூட நமக்கு டைமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசித்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். நீங்களே அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு உங்களுடைய ஃபீலிங்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து டைமுன்றது வந்து நாம் தான் வந்து அதை உருவாக்கிக்கணுமே தவிர நமக்கு யாரும் டைம் ஒதுக்கி தர மாட்டாங்க இல்லையா? நம்ம வந்து வீட்டில் இருந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னும்போது நாம் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும். இதுபோல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டைம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருது, அந்த டைமில் எனக்கு ஓகேவாக இருக்குது, நான் சும்மா தான் இருந்தேன், இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தாலே ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தைக்கிற தொழிலே இப்போ இந்த ஸ்டிச்சிங் வேலையே எடுத்து ஏறக்கட்டி வச்சுருக்குறாங்க. கேட்டால் எனக்கு டைம் இல்லை, அப்புறம் வந்து முதுகு வலி இருக்குது, அப்புறம் கால் வலி இருக்குது, எனக்கு இதுக்கெல்லாம் வந்து டைமே கிடைக்க மாட்டுது. இதெல்லாம் எனக்கு இப்போது நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன்னா எனக்கு என்ன ரூ. 100 கிடைக்குதா? அதை நான் தைச்சிட்டு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு 1000, 500 நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நான் அந்த அந்த காசுக்கு நான் வெளில கொடுத்து நான் ப்ளவுஸ் தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேரை நான் கேட்க தான் செய்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வர கஸ்டமரில் பாதிக்கு பாதி பேர் அவங்க டைலராக தான் இருக்கிறாங்க, நல்லாவே ஸ்டிச்சிங் பண்ண தெரியறவங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஓன் யூஸுக்கு அவங்க சரி கற்றுக்குறாங்க. அவங்க ப்ளவுஸை மட்டுமாச்சும் அவங்க தைச்சி போடுற மாதிரி தான் இருந்திருக்குறாங்க. அப்புறம் நாளடைவில் அவங்க ஒரு ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வேலைக்கு போகிறோம், நம்மளால் வந்து நம்ம மிஷினில் உட்காந்து தைச்சி நமக்கு போடுற மாதிரி நமக்கு டைம் கிடைக்க மாட்டுது. நமக்கு கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இதெல்லாம் இருக்குது, எதுக்கு நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குன்னா நீங்களும் தொடர்ச்சியாவா உட்காந்து தைக்க போகிறீங்க? ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரெகுலராக தைக்கிறவங்க கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 ஹவர் ஆகாது. ஒரு 1 ஹவர் கூட ஆகட்டுமே. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 ஹவர் என்ன பண்ணணும், லைனிங் ப்ளவுஸா ஃபஸ்ட்டு லைனிங்லாம் ஜாயின் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருங்க. வீட்டில் எதனா வேலை இருந்தால் பாருங்கள். அப்புறமேட்டா மறுபடியும் வந்து அந்த நமக்கு தெரியும் கொஞ்சம் பெயின்லாம் கொஞ்சம் அடங்குனதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து அந்த நம்ம லைனிங் ஜாயின் பண்ணி வச்சிருந்த துணி எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எண்ணெய்ச்சிட்டு நம்ம அந்த ப்ளவுஸையும் முடிச்சிடலாம். மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு 1 ஹவர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஆச்சுன்னா கூட 1/2 ஹவராக பிரிச்சுக்கோங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸை நீங்களே தைச்சி போட முடியும் இல்லையா? இப்போது வெளில கொடுக்குறீங்க, ஒரு ப்ளவுஸ்க்கு ரூ. 200, அதுக்கு லைனிங் துணி, அப்புறம் ஓரம் அடிக்கணும், புடவை ஓரம் அடிக்கணும், இதெல்லாம் சேர்ந்து ஓவர்லாக் அடிக்க லேஸ் வைக்க சொல்கிறீங்கன்னா அது எல்லாம் ஒரு ரூ. 500, ரூ. 600 கிட்ட வந்துடும் இல்லையா? ஒரு டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறீங்கன்னாலும் அதுக்கும் இவ்வளோ காசு வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. அப்போது ஒரு 500, 600 இல்லாத ஒரு சாரீ ப்ளவுஸு தைக்க முடியாது இல்லையா? நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக நீங்கள் அதை செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ எவ்வளோ காசு உங்களுக்கு மிச்சமாகுது. அது இருந்ததுன்னா உங்களுக்கு எதையோ ஒரு செலவை எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? அதெல்லாம் யோசித்து செய்யுங்க. இந்த டைலர் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டுமே இது ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததானோ எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தொழிலே எடுத்து ஏற கட்டிட்டு போனவங்களாம் நிறைய பேர்